ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிளான்ட் கெப்பாசிட்டி ரேட்டிங் எல்லாம் ஏன் மெகா வாட்டில் சொல்கிறாங்க, ஏன் MVA ரேட்டிங்கில் சொல்ல மாட்டுறாங்க, அதற்காக என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்த பவர் பிளான்ட் இல்லைனா பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பவர் பிளான்ட்டில் பிரைம் மூவர் அதாவது டர்பைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்பைனோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி அமையும். உதாரணமாக தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கோங்க. தெர்மல் பவர் பிளான்ட்னா என்ன, அதாவது ஹோலை ஹீட் பண்ணுறது மூலியமாக பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஹோலை ஹீட் பண்ணுவாங்க, அது மூலியமாக நெருப்பு வரும். அதை வந்து என்னென்னா தண்ணியை ஹீட் பண்ணுவாங்க. அந்த நெருப்பை வச்சு தண்ணியிலேருந்து நீராவி கிடைக்கும். அந்த நீராவியை அந்த பிரைம் மூவரில் மோத விடுவாங்க. பிரைம் மூவர் வந்து என்னென்னா சுத்தம். அதோட ஷாஃப்டை எடுத்து தான் அல்டர்னேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பவர் பிளான்ட்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரைம் மூவருங்கிறது ரொம்ப முக்கியம். பிரைம் மூவரோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெகா வாட் ரேஞ்சில் இருக்கும். அப்போ நீங்கள் பிரைம் மூவரை எடுத்து அல்டர்னேட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும், அல்டர்னேட்டரோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் பிரைம் மூவரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அல்டர்னேட்டரில் பவர் ஜென்ரேட் ஆகும். உதாரணமாக 50 மெகாவாட் உடைய ஒரு டர்பைனை 90 மெகாவோட் ஆம்பியர் உடைய ஒரு அல்டர்னேட்டரில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் லோடு கண்டிஷனில் எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 மெகாவாட் தான் ஜென்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்பைனோட கெப்பாசிட்டி 50 மெகாவாட் தான். அப்போ டர்பைனோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் பவர் ஜெனரேஷனோட அவுட்புட் பவர் இருக்கும். அப்படி பிரைம் மூவரில் ஜென்ரேட் ஆகிற பவர் ஒன்லி ஆக்டிவ் பவர் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். பிரைம் மூவரோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெகாவாட் இல்லைனா ஹார்ஸ் பவர் ஹெச்பி ரேட்டிங்கில் குறிச்சிருப்பாங்க. ஸோ இதனால தான் பவர் பிளான்டோட கெப்பாசிட்டி ரேட்டிங்கை மெகாவாட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளான்ட்ல பவர் ஜென்ரேஷன் ஆகும்போது அதோட பவர் ஃபேக்டர் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மூவர் ஒன்லி ஆக்டிவ் பவரை மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணும். இப்போ உங்களுக்கு மெகா வாட் கால்குலேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மெகா வாட் ஈக்குவல் டு மெகா வோல்ட் ஆம்பியர் இன்டு பவர் ஃபேக்டர். அதாவது மெகா வோல்ட் ஆம்பியரையும் பவர் ஃபேக்டரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மெகா வாட் கிடைச்சிரும். பவர் பிளான்ட்டை பொறுத்தவரையும் பவர் ஃபேக்டருங்கிறது 1. அப்போ மெகா வாட்டும் மெகா வோல்ட் ஆம்பியரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் பவர் பிளான்ட்டில் அதோட ரேட்டட் கெப்பாசிட்டியை மெகாவோட் ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று கூடங்குளம், இன்னொன்று கல்பாக்கம். இந்த 2 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லேயும் எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. கூடங்குளத்தில் 2000 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கல்பாக்கத்தில் 470 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏன் பவர் பிளான்ட் கெப்பாசிட்டி ரேட்டிங்கை மெகாவாட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.